ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.25 சென்ட் லேண்டில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். மற்ற வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ் இந்த இடங்களெல்லாம் ஃபால் சீலிங்க்கு பதிலாக சீலிங்கில் காடி எடுத்து அதில் ப்ரொஃபைல்ஸ் ஃபிட் பண்ணி, அது போக லிவிங் ஸ்பேஸில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து ஃபால் சீலிங்க்கு பதிலாக மினிமலிஸ்ட் டிசைனில் சீலிங்கில் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டில் ரொம்ப புதுசாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.3 சென்ட், அதாவது 1440 ஸ்கொயர் ஃபீட். சைட் 23 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வீடுமே ஒரே பிளானில் ஒரே டிசைனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்டில் பிளான் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் இருக்கும், அது போக பார்டர்ஸ் பூரா ஒயிட் கலரும் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 10x18. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 6.25x7. ஃபோயர் அடுத்து ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. தரைக்கு முழுவதும் 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பிவிசியில் பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா கேபினெட். சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செய்யாமல் சிவில் ஒர்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் டிசைன்ஸும் மேலே உட் டிசைன் பெயிண்ட் டெக்ஸ்சர் ஒர்க்கும் கொடுத்து சீலிங்கை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோயர்லேருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. பெட்ரூமோட சீலிங்கையும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஜிப்சம் போர்ட்ஸ் எதையும் யூஸ் பண்ணாமல் சீலிங்கில் காடி எடுத்து அதில் ப்ரொஃபைல்ஸ் மாட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட் அண்டு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5.25x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 10x16. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க.
டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. மேலே 2 பக்கமும் ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே நிறைய கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. இது பேக் சைட் எக்ஸிட். உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் 11க்கு 13 அடி சைஸில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா செடிகள் வைக்கிறதுக்காக அங்கே டைல்ஸ் போடாமல் இடம் விட்டுருக்காங்க. அது போக இந்த இடத்துல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4க்கு 5.5 இந்தியன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டு கீழே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அங்கே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா வசதியாக இருக்கட்டுன்னு படிக்கட்டை நல்லா அகலமாகவே கட்டியிருக்காங்க. டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ்னு டூயல் கலரில் பிளான் பண்ணி சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 10க்கு 11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4க்கு 10. வாஷ் பேசின், ஷவர், மெனோடேவேட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை பிராண்டட் ஐட்டம்ஸ்லேயே ஃபிட் பண்ணிடுவாங்க. பேசேஜ் எடுத்து 10க்கு 10 அடி சைஸில் மினி லிவிங் ஹால். ஹால் எடுத்து சவுத் வெஸ்ட்டில் 3rd பெட்ரூம். சைஸ் 10க்கு 16. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8க்கு 11. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4க்கு 8. உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது போக ரைட் சைடில் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5க்கு 8 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
அடுத்து ஹாலில் இருந்து டெரஸ்க்கு போகிறோம். ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி ரோட்டில் மலுமிச்சம்பட்டியில் கற்பகம் காலேஜுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 70 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற ஓனர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.